இன்னைக்கு லஞ்சுக்கு வெஜிடபிள் புலாவும், பன்னீர் பட்டர் மசாலா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸும், வெண்டைக்காய் காரக்குழம்பு தாங்க பண்ணியிருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலாவும், வெஜிடபிள் புலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, பசங்க ஸ்கூலுக்காக ட்ரை பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நல்லாவே வந்திருந்தது. அது குக்கரில் தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். வெஜிடபிள் புலாவ் அடி பிடிக்காம தான் வந்திருந்தது. நீங்கள் 1க்கு 1.5ங்கிற ரேஷியோவிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம பாஸ்மதி ரைஸ் எப்படி ட்ரை பண்ணுவோமோ, அதே மாதிரி ஊற வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் மசாலா எதுவும் ட்ரை பண்ணல. பிளெயினா தான் ட்ரை பண்ணியிருந்தேன். தென் பன்னீர் பட்டர் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதும் வந்து முந்திரி பருப்புல அரைச்சு ஊத்துவோம் இல்லைங்களா? இன்னைக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணாம, ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2மே ஒரே மாரி தாங்க இருந்தது. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறதும், முந்திரி பருப்பு அரைச்சு ஊத்துனா என்ன டேஸ்ட்ல இருக்குமோ, அதே மாரி தான் இருந்தது. தென் வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்போதுமே வெண்டைக்காவ தனியா வதக்கி போட மாட்டேன். சேம் வெங்காயம், தக்காளி நம்ம போடும்போதே பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயும் சேர்த்து ஆட் பண்ணி போட்டு, நார்மலா நம்ம குழம்பு தூள் போட்டு ட்ரை பண்ணுவேன். அதுவும் நல்லா தான் வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.